Hello viewers, welcome to Mavi's Study Time. இன்னைக்கு நம்ம 11th ஸ்டாண்டர்ட் அக்கவுண்டன்சி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் சில பேசிக் விஷயம் சொல்லிடுறேன். 11th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒரு புது சப்ஜெக்ட். இப்போ தான் நீங்கள் அதோட பேசிக்கே படிப்பீங்க. ஸோ எடுத்தோடனே சம்ஸை பார்க்குறத விட அக்கௌண்டிங்னா என்ன, அதோட சைக்கிள் எப்படி இருக்கும், தென் அதோட டெர்மினாலஜிஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நீங்கள் சம்ஸ் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First, accounting na என்னன்னு பார்ப்போம். Accounting is a system in which all the financial transactions are recorded in a proper and system way. அதாவது அக்கௌண்டிங்கிறது பிஸ்னஸில் நடக்கிற எல்லா டிரான்சாக்ஷனையும் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணுறது தான் அக்கௌண்டிங் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், அக்கௌண்டிங்கோட ப்ராசஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங் இஸ் அ ப்ராசஸ் ஆஃப் ரெக்கார்டிங், கிளாசிஃபையிங், சம்மரைசிங், அனலைசிங் அண்ட் கம்யூனிகேட்டிங் டு த யூசர்ஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட், விச் மீன்ஸ் பிஸ்னஸில் நடக்கிற எல்லா மணி டிரான்சாக்ஷனை ஜேர்னலில் ரெக்கார்ட் பண்ணுறதா ரெக்கார்டிங் அப்படிங்கிறாங்க. அந்த டிரான்சாக்ஷனை லெட்ஜரில் வந்து கிளாசிஃபை பண்ணுறதை கிளாசிஃபைங்கிறாங்க. இது எல்லாமே ட்ரையல் பேலன்ஸ்லேயும் ஃபைனல் அக்கௌண்ட்லேயும் சம்மரைஸ் பண்ணிட்டு தான் சம்மரைசிங். அனலைசிங் மீன்ஸ் பிஸ்னஸோட ஃபினான்ஷியல் பொசிஷன், பிஸ்னஸோட ரிசல்ட் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணுறது தான் அனலைசிங். இது எல்லாமே வந்து யூசர்ஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் கிட்ட பிஸ்னஸோட பொசிஷனை பற்றி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம். இதுதான் அக்கௌண்டிங்கோட ப்ராசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங். ஃபாதர் ஆஃப் அக்கௌண்டிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா லூகோ பாசியோலி. இவர் தான் அக்கௌண்டிங்கோட ஃபாதர். இது 1 மார்க்கில் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட், அக்கௌண்டிங்கோட சைக்கிள். இப்போது அக்கௌண்ட்ஸ் வந்துட்டு நமக்கு வந்து மேக்ஸ் மாதிரி கிடையாது. மேக்ஸ் வந்து ஒரு சாப்டர் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு கூட இன்னொரு சாப்டருக்கு போகலாம். பிகாஸ் அதில் நீங்கள் எல்லாமே ஃபார்முலாஸ் மாதிரி யூஸ் பண்ணுவோம். அக்கௌண்டிங்கில் வந்து ஒரு சாப்டர் பேஸ் பண்ணி தான் இன்னொரு சாப்டர் இருக்கும். ஸோ அக்கௌண்டிங் சைக்கிள்ங்கிறது இப்படி தான் இருக்கும். முதல்ல நீங்கள் ஒரு ஓப்பனிங் என்ட்ரி எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலைசிங் பண்ணுவீங்க, அதாவது ஜேர்னலில் போடுவீங்க. அதுக்கப்புறம் அதை வந்து போஸ்டிங் அண்ட் பேலன்சிங், அதாவது அதை வச்சு நீங்கள் லெட்ஜர் க்ரியேட் பண்ணணும். லெட்ஜர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் ட்ரையல் பேலன்ஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸாக வச்சு நம்ம ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டையும் க்ரியேட் பண்ணுவோம். கடைசியாக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேலன்ஸ் ஷீட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். இப்படி தான் ஒரு அக்கௌண்டிங்கோட சைக்கிள் இருக்கும். ஜேர்னல், லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ஃபைனலாக பேலன்ஸ் ஷீட் போடுவோம். இதுதான் ஒரு அக்கௌண்டிங்கோட சைக்கிள். நெக்ஸ்ட், ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்கௌண்டிங்கோட டெர்மினாலஜிஸ். அக்கௌண்ட்ஸில் நிறைய வேர்ட்ஸ் இருக்கும். இது எல்லாமே உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுட்டு நீங்கள் சம்ஸ் போடுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். வாங்க அது என்னென்னு குயிக்காக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டிரான்சாக்ஷன். டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மணி இல்லாட்டி மணி ஒர்த், அதாவது இப்போ ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு பர்சன் கிட்டேருந்து இன்னொரு பர்சனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன், கேஷ் டிரான்சாக்ஷன். கேஷ் டிரான்சாக்ஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஏதோ ஒன்று வாங்குறீங்க, அதுக்கு இமீடியட்டாக கேஷ் பேமெண்ட் பண்ணிடுறீங்க. ஒரு கேஷை கொடுத்து ஒரு விஷயம் வாங்குறது தான் கேஷ் டிரான்சாக்ஷன். அடுத்து கிரெடிட் டிரான்சாக்ஷனுங்கிறது ஒரு கடனுக்காக ஏதோ ஒரு விஷயம் வாங்குறீங்க, ஆனால் உடனே கேஷை வந்து நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. அதுதான் நமக்கு வந்துட்டு கிரெடிட் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரெடிட்னாலே ஒரு கடன் தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, அக்கௌண்ட். அக்கௌண்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எ பேசிக் யூனிட் ஃபார் மெஷர்மெண்ட் இன் அக்கௌண்டிங். இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்சன் இல்லாட்டி ஐட்டம்ஸை வந்து அக்கௌண்டிங்கில் இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். இது வந்து அக்கௌண்ட்டை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவோன்னா, இண்டிவிஜுவலாக இப்போ ஒரு பர்சன் இருக்குன்னா அதுக்கு தனி அக்கௌண்ட், ஒரு அசெட் இருக்குன்னா அதுக்கு தனி அக்கௌண்ட், எக்ஸ்பென்சஸ்க்கு தனி அக்கௌண்ட், அதுமாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி லெட்ஜரில் வந்து அது எல்லாமே ஒரு ஹெட்டிங் கீழே போடுவோம். இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா, கேபிட்டல் அக்கௌண்ட்டு கீழே எல்லா கேபிட்டல் அக்கௌண்ட்டையும் நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட் கீழே என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே அதில் என்ட்ரு பண்ணுவோம். இதுதான் அக்கௌண்ட். நெக்ஸ்ட்டு, கேபிட்டல். கேபிட்டல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸோட ஓனர் வந்து இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதுதான் கேபிட்டல். இப்போ நான் தான் ஒரு பிஸ்னஸோட ஓனர், நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணி என்னோட பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அந்த இன்வெஸ்ட் பண்ணுற மணி பேர் தான் கேபிட்டல். நெக்ஸ்ட்டு, ட்ராயிங்ஸ். ட்ராயிங்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் தான் ஓனர் ஆஃப் த பிஸ்னஸ், எனக்கு வந்து பர்சனலாக கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, நான் அதை வந்து என் பிஸ்னஸ்லேருந்து எடுத்துக்கிறேன். என்னோட பர்சனல் யூஸ்க்காக என்னோட பிஸ்னஸ்லேருந்து நான் பணம் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் ட்ராயிங்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வவுச்சர். வவுச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட்னு வச்சுக்கலாம். அப்படி தான் இருக்கும், ஒரு பிரிண்டட் டாக்குமெண்ட். இது வந்து பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லிப் மாதிரி இருக்கும், ஒரு கேஷ் ரெசிப்ட், இன்வாய்ஸ் மாதிரி அது இருக்கும். அடுத்தது இன்வாய்ஸ். இன்வாய்ஸுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொருளை விற்கிறவங்க வாங்குறவங்களுக்கு கொடுப்பாங்க.
அந்த இன்வாய்ஸ் அந்த ஷீட்டில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருளோட குவான்டிட்டி எவ்வளோ இருக்குது, அதோட ப்ரைஸ் எப்படி இருக்குது, அதோட வேல்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி இருக்கும். அதெல்லாம் அந்த இன்வாய்ஸில் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குட்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பிஸ்னஸில் வந்துட்டு இப்போ நான் ஒரு ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்து நான் நிறைய பொருள் வாங்கி போடுவேன். சேர்ஸ், டேபிள்ஸ் அந்த மாதிரி நிறைய பொருள் வாங்கி போடுவேன். அது எல்லாமே நான் விற்கிறதுக்காக வாங்கி போடுவேன். ஸோ அங்கே அதில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த பொருள்லாம் என்னோட குட்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃப்ரூட் ஷாப் வச்சுருக்கேன்னா, அங்கே நிறைய ஃப்ரூட்ஸ் நான் வாங்கி வச்சுருப்பேன் சேல் பண்ணுறதுக்காக. அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்னோட குட்ஸ். ஸோ நம்ம என்ன பிஸ்னஸ் பண்ணுறோமோ, நம்ம சேல் பண்ணுறதுக்காக வாங்கி வச்சுருக்க பொருள் தான் குட்ஸ். நெக்ஸ்ட் பர்ச்சேஸ்னால் நம்ம ஒரு பொருளை வாங்குறது தான் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறோம். பர்ச்சேஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ண விஷயத்தை ரிட்டன் பண்ணுறது. ஸோ அது வந்து ராங் ப்ராடக்ட் வாங்கியிருக்கலாம், இல்லை அது டேமேஜாக இருக்கலாம். அந்த விஷயத்தை வந்து நம்ம திரும்ப ரிட்டன் பண்ணுறது தான் பர்ச்சேஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் அவுட்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சேல்ஸுங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொருளை விற்கிறது தான். சேல்ஸ் ரிட்டன் ஆர் ரிட்டன் இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சேல் பண்ண ப்ராடக்ட் வந்து ஏதாவது டேமேஜாக இருக்கனாலையோ, இல்லை அந்த ப்ராடக்ட் வந்து தப்பான ப்ராடக்ட் நம்ம சேல் பண்ணனால நம்ம கஸ்டமர் வந்து திரும்ப கொடுக்கறது தான் சேல்ஸ் ரிட்டன் அப்படிம்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்சோல்டு குட்ஸ். இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸில் வந்து குட்ஸ் வந்து வச்சுருக்கோம், அது இன்னும் விற்கலை, ஒரு பர்டிகுலர் டேட் வரை நம்ம அதை வந்து வச்சுருப்போம், அதுதான் வந்து நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். இன்கம்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு குட்ஸை சேல் பண்ணி நமக்கு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட இன்கம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம், நம்மளோட குட்ஸ் எல்லாத்தையும் சேல் பண்ணி நமக்கு அதுலேருந்து ஒரு அமௌண்ட் வருது பார்த்தீங்களா, அதுதான் இன்கம். இல்லாட்டி நம்ம இல்லையா இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம், அதுலேருந்து நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ அதுவுமே நமக்கு ஒன் ஆஃப் த இன்கம் தான். எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது நம்ம பண்ணுற செலவுக தான். சால்வென்சி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு கடன் வாங்கியிருப்போம், அந்த கடனை வந்து நம்ம கட்டிடுறோம். ஸோ அந்த கட்ட முடிகிற அளவுக்கு நமக்கு கடன் இருக்குது பார்த்தீங்களா, அது சால்வென்சி. இன்சால்வென்சி அப்படிங்கிறது நம்ம இப்போ ஒரு கடன் வாங்கியிருக்கோம், ஆனால் நம்மளால் அதை ஃபுல்லாக கட்ட முடியல. இப்போ நம்ம ஒரு 10 லட்ச ரூபா கடன் வாங்கியிருக்கோம்னா நம்ம கையில் ஒரு 9 லட்சம் தான் இருக்குது. ஸோ அந்த 1 லட்ச ரூபா நம்மளால் கட்ட முடியாமல் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் இன்சால்வென்சி. நெக்ஸ்ட் அசட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொத்துக்கள். அசட்ங்கிறது நம்மளோட சொத்துக்கள். இப்போ எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம், இப்போ நம்ம ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம பென்சில், பென்ஸ், A4 ஷீட் இதெல்லாமே வாங்கி வச்சுருப்போம், இதெல்லாமே நம்மளோட குட்ஸ். இப்போ அந்த கடையில் வந்து இப்போது அதை சேல் பண்ணுறதுக்காக நம்ம சில விஷயம்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம், ஒரு செட்டப் பண்ணி வச்சுருப்போம், அந்த ஒரு டேபிள் போட்டு ஒரு நல்ல இது பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த டேபிள்ஸ் எல்லாம் நம்மளோட அசட். அதாவது ஃபர்னிச்சர்ஸ் வாங்கி வச்சுருப்போம். ஸோ அந்த ஃபர்னிச்சர் நம்மளோட அசட். அந்த கடை, அந்த ஷாப் வந்து ஓனாக இருந்ததுன்னா அது நம்மளோட அசட். ஒரு பில்டிங் வச்சுருக்கோம், அது வந்து நம்மளோட அசட். ஸோ இதெல்லாம் சொத்துக்கள் தான் நம்மளோட அசட். அடுத்தது லயபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்புகள். அடுத்தது டெப்டாஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நான் வந்து யார்கிட்டயோ ஒரு பொருள் வாங்குகிறேன், ஆனால் அதுக்கு நான் காசு கொடுக்காம கடனுக்கு நான் ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். ஸோ வாங்குறேன்னா டெப்டாஸ். அவங்க கடனுக்கு எனக்கு பொருள் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து கிரெடிட்டாஸ். பொருள் கடனுக்கு வாங்குறவங்க டெப்டாஸ், பொருள் வந்து கடனுக்கு கொடுக்குறவங்க வந்து கிரெடிட்டாஸ். அடுத்தது டெப்ரிஷியேஷன்ங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேய்மானம். இப்போது நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஏதோ ஒரு மோட்டார் கம்பெனி வச்சுருக்கோன்னு வைங்க, அந்த மோட்டார்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு நம்ம மிஷின்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அந்த மிஷின் ஸ்டார்டிங்கில் இருக்கிற மாதிரியே ஒரு 4 வருஷம் கழித்து இருக்காது. ஸோ அது கொஞ்சம் டேமேஜாக இருக்கும், அதுக்கு சர்வீஸ் பண்ணுற வேலையெல்லாம் வந்திருக்கும். ஸோ அது நமக்கு வந்து தேய்மானம் ஆயிருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டெப்ரிஷியேஷன் அப்படிம்பாங்க. லாஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, பேட் டெப்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாராக்கடன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம யாருக்காவது கடன் கொடுத்துருக்கோம், யாராவது நம்மக்கிட்ட கடன் வாங்கிட்டு போயிருக்காங்கன்னா அவங்க அதை திருப்பியே தர மாட்டாங்க, அதுதான் பேட் டெப்ஸ். இப்போ நம்ம பேங்க்கில் ஒருத்தவங்க லோன் எடுத்திருக்காங்க, அது அவங்களுக்கு பேங்க் திருப்பியே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து பேங்க்குக்கு லாஸ். நம்மக்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிருக்காங்க, நமக்கு திருப்பியே தர மாட்டாங்க, அது வந்து நமக்கான லாஸ். ஸோ இதை தான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா, பேட் டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்கமிங் வீடியோஸில் நம்ம கோல்டன் ரூல்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அண்ட் சம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.